السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا تباشروهن وأنتم عاكفون في المساجد إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا من غفر من تقدم له. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام. سلام هي حتى مطلع الفجر. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, புனிதமிகு ரமலானுடைய கடைசி தருணத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு வரம் என்பதை நாம் அடிக்கடி நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், ரமலானுடைய மாதங்கள் கிடைக்காமல் எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மௌத் அவர்களுக்கு வந்தடைந்து விடுகின்றது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள், யா அல்லாஹ், இத்தனை நாட்களாக, இத்தனை காலங்களாக நான் இப்படியே வாழ்ந்து விட்டேன். என்னோட ஆயுள் காலம், என்னுடைய வயது 60 ஆகிவிட்டது, 50 தொட்டு விட்டது. இந்த 50 வயது வரை நான் எந்த விதமான ஒரு அமலையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கவில்லை. இத்தனை காலங்களாக எந்த விதமான ஒரு நன்மையான காரியங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். புனித ரமலானுடைய மாதம் எனக்கு கிடைத்தது. அந்த ரமலானுடைய மாதத்திலே நான் என்ன செய்யவில்லை? ஜக்காத்தை வழங்கவில்லை. பொருளாதாரம் மிகைத்து காணப்பட்டது என்னிடத்திலே. செல்வ செழிப்போடு உலகத்திலே வாழ்ந்தேன். ஆனால் உன்னுடைய கடமையான ஜக்காத்தை நான் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆகிவிட்டேன். ரமலானுடைய மாதம் கிடைத்தது. அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. ஒரு சில நோயின் காரணமாக நோன்பு நோக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். ஒரு மனிதன் நோன்பு நோக்காமல் அவனுடைய நோயின் காரணமாக அவன் இருந்து விட்டால், ஒவ்வொரு நோம்புக்கும் ஒரு உணவு மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதையும் நான் செய்யவில்லை. மூன்றாவது, இந்த ரமலானுடைய மாதத்திலே புனிதமிகு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு வந்தது. அந்த இரவிலை நின்று வணங்கினார் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை இருக்கின்றது என்பதாக எனக்கு
ஹதீஸின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அந்த இரவிலும் என்னால் நின்று வணங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். இன்னும் ரமலானுடைய கடைசி பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். எதற்காக? அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக, தன்னுடைய கோரிக்கைகள், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதற்காக வேண்டி, யா அல்லாஹ், இந்த காரியத்தை நீ நிறைவேற்றாமல் நான் இந்த பள்ளிவாசலை விட்டும் இந்த மஸ்ஜிதை விட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், தள்ளி போக மாட்டேன். எனக்கு எப்படியாவது இந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்து விடு என்பதாக ரமலானுடைய கடைசி பத்திலே நன்மையை நாடி ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அந்த ஈத்திகாஃபையும் நான் இருக்கவில்லை. இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை நான் இழந்து விட்டேன். நிறைய அமல்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை எனக்கு அமைந்தது ரமலானுடைய காலகட்டத்திலே. ஆனால் எதையும் நான் செய்யவில்லை. யா அல்லாஹ், இப்பொழுது என்னை மௌத்தாக்கி விட்டாய், இப்பொழுது என்னை மரணிக்க செய்து விட்டாய். நான் இத்தனை நன்மைகளை செய்யாமல் நான் வந்துவிட்டேன். மறுமையினுடைய நிலைமை எனக்கு எப்படியோ, எனக்கு நரகமா சொர்க்கமா என்பது எனக்கு தெரியாது. நரகத்திலே போட்டு பொசுக்க போகிறாயா, இல்லை உன்னுடைய அருளால், உன்னுடைய கிருபையால் எனக்கு சுவனத்தை தரப்போகிறாயா, என்ன தீர்ப்பு செய்ய போகிறாய், என்னுடைய விஷயத்திலே எதை எழுதப் போகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. யா அல்லாஹ், என்ன செய்து விடு, திரும்ப ரூகை கொடுத்து திரும்ப எனக்கு உலகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்து. திரும்ப ரூகை எனக்கு கொடு. மௌத்தாக்கி விட்டாய். இத்தனை காலங்களாக நான் அமல் செய்யாமல் இருந்து விட்டேன். என்னுடைய தவறுதான். நிறைய உலமாக்களின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக எந்த நேரத்தில் எந்த அமல் செய்ய வேண்டும் என்று எல்லாம் எனக்கு அறிவுறுத்தப்பட்டது, எல்லாம் தெரிவிக்கப்பட்டது. ரமலானுடைய மாதங்கள் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விளங்கிடப்படுவார்கள். இப்படி நிறைய ஹதீசுகள் கேள்விப்பட்டேன். நிறைய ஹதீசுகள் என்னுடைய செவியிலே விழுந்தது. ஆனால் யா அல்லாஹ், என்னுடைய ஒரு கை சேதமான ஒரு சூழ்நிலை, இந்த ரமலானுடைய மாதத்தை நான் தவற விட்டு விட்டேன். ரமலானுடைய மாதத்தை நான் மிஸ் பண்ணிவிட்டேன். இந்த ரமலானுடைய மாதம் வெறுமென மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நண்பர்களோடு, சகதோழர்களோடு வெளியிலே சென்று நாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்களிலே உணவருந்த வேண்டும், சகர் செய்ய வேண்டும், இஃப்தாரை திறக்க வேண்டும். இஃப்தார் செய்கின்ற பொழுது பல்வேறு விதமான பண்டங்கள் இருக்க வேண்டும். சகர் செய்யக்கூடிய நேரத்திலே இப்படி இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் சென்றது. ரமலானுடைய மாதம் பெருமக்களே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய மாதமே இல்லை. அது நம்முடைய தோழர்கள், நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள், தவறாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய மாதம். நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஈத்திகாஃப் இருந்து, அல்லாஹ்வுக்காக ஈத்திகாஃப் இருந்து அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை ஒப்படைக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக ரமலானுடைய முதல் பத்திலே இத்திகாஃப் இருந்தேன். திரும்ப அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக ரமலானுடைய இரண்டாவது பத்திலும் இத்திகாஃப் இருந்தேன். எனக்கு ஒரு மலக்கின் மூலமாக சொல்லப்பட்டது, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி பத்திலே ஒற்றைப்படையான இரவுகளிலே இருக்கின்றது. அது சில இரவுகள், குறிப்பிட்ட இரவுகள் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது. ஆகையால் அந்த ரமலானுடைய கடைசி பத்திலும் நான் ஈத்திகாஃப் இருந்தேன். ஆக ரமலான் முழுவதும் ஈத்திகாஃப் இருந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், குர்ஆன் வழங்கியவர்கள், மாசூமி, பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். மன் தகத்தம மன் குஃபிர லஹு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவர்களே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் 70 மர்ரா 70 தடவைக்கு மேலாக இஸ்திக்ஃபார் தேடி இருக்கின்றார். 70 தடவைக்கு மேலாக இஸ்திக்ஃபார் தேட வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
வாழ்க்கையிலே அவர்கள் இல்லை என்றால் இந்த அகிலமே இல்லை என்பதாக அல்லாஹ் கூறியிருக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறை, அவர்கள் செய்த அந்த மாற்றத்தை மாறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், அவர்களின் பெயரின் பொருட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னுடைய பெயருக்கு அருகாமையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு திருப்பெயர் புதிந்திருக்கிறதே, உன்னுடைய பெயருக்கு பக்கத்திலே ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அது சாதாரண பெயர் அல்ல, சக்தி வாய்ந்த பெயர், சக்தி வாய்ந்த பெயர். அந்த பெயரின் பொருட்டால், அவரின் பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு இறைவா என்று மன்றாடிய பொழுது அல்லாஹு தஆலா பெருமானாரின் மூலமாக நம்முடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தளித்தான் என்றால் பெருமக்களே, எவ்வளவு பெரிய ஒரு சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் 70 மர்ரா 70 தடவைக்கு மேலாக இஸ்திக்ஃபார் தேடி இருக்கின்றார்கள் எங்களுடைய பாவங்களுக்காக. இந்த ரமலானுடைய மாதம் வந்து இத்தனை நாட்கள் கடந்து விட்டது, 27க்கு பிறகு 28 பிறந்து விட்டது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் இருப்போம். அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா? அப்படி அடுத்த ரமலான் நமக்கு கிடைத்தாலும் அந்த ரமலானிலே நாம் ஆரோக்கியமாக இருப்போமா? நாம் சலாமத்தாக இருப்போமா? நோன்பு நோக்கக்கூடிய அந்த சக்தி, ஜகாத் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த உடல் ராகத், உடல் சுகம் அடுத்த ரமலானிலே அல்லாஹ் நமக்கு கொடுப்பானா? அடுத்த ரமலான் வருகின்ற பொழுதே நாம் ஹயாத்தாக இருப்போமா என்று யாராலும் சொல்ல முடியாது. பெருமக்களே, கிடைக்கக்கூடிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நாம் ஒழுங்கான முறையிலே அதை பயன்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை அடைந்து கொள்வதற்காக லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி 30 தினங்களும் அல்லாஹ்வுக்காக இதை செய்திருக்கின்றார்கள், ஈத்திகாஃப் இருந்திருக்கின்றார். ஈத்திகாஃப் என்றால் என்ன? பள்ளிவாசலிலே தங்குவது. பள்ளிவாசலிலே தங்குவது, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பது, இன்னும் குர்ஆன் ஓதுவது, திக்ர்களிலே ஈடுபடுவது, தன்னுடைய தேவைகள் எது இருந்தாலும், குழந்தை பாக்கியம் இல்லையா, தகுந்த ஜோடிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் கிடைக்கவில்லையா, இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கின்றோமா, ஏதாவது தேவைகள், தீராத நோய் நம்முடைய மனைவி மக்களுக்கு வந்து விட்டதா, அது இன்னும் செல்லாமல் அப்படியே தங்கி இருக்கிறதா, வீட்டிலே ஒரே பிரச்சனை, ஒரே சோதனைக்கு மேல் சோதனையாக இருக்கிறது, எதை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனையாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளையினுடைய திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலே மனிதன் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இந்த ரமலானுடைய மாதம் வந்த பிறகு நாம் பள்ளிவாசலிலே தங்கி அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபீ சபீலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து நம்முடைய தேவைகளை, நம்முடைய கோரிக்கைகளை எல்லாவற்றையும் கொப்பளித்து நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் அந்த கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம் என்றால் பெருமக்களை அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவு செய்வார். என்ன தேவைகளோடு வந்தோமோ, என்ன பிரச்சனைகளோடு நாம் பள்ளிவாசலுக்கு வந்து நாம் தங்கியிருக்கின்றோமோ, நவைத்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக நாம் நிய்யத் செய்து நாம் ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 2 மணி நேரம், ஒரு நாள் 2 நாள் நம்மளுடைய சக்திக்கு வாய்ந்து நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே மஸ்ஜிதிலே தங்கி அமல்களிலே ஈடுபட்டோம் என்றால் பெருமக்களே, நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். லைலத்துல் கத்ருடைய இரவு 27ஆம் கிழமைதான் என்பதாக நாம் என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. இந்த 2 நாட்களிலும் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருப்பானா என்று சொல்ல முடியாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்பது எனக்கு காண்பிக்கப்பட்டது, எது என்பது எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு சில சகாபாக்கள் சண்டையிட்டுக் கொண்டதின் காரணமாக அது மறுக்கடிக்கப்பட்டு விட்டது. ஆகையால் ஒற்றைப்படையான இரவுகளிலே அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈத்திகாஃப் இருக்கின்றதே, இது மூன்று விதமான அமைப்பில இருக்கிறது. ஒன்று வாஜிப், நேர்ச்சை. நான் இந்த காரியம் எனக்கு கைகூடி விட்டால்
இந்த காரியம் எனக்கு நடந்து விட்டால் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே இத்தனை நாட்களாக நான் ஈத்திகாஃப் இருக்கிறேன் என்று நியத் செய்வது, நேர்ச்சை செய்வது. ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் கைகூடி விட்டால் அவன் எதை நேர்ச்சை செய்தானோ அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். அது அவனுடைய கடமை. நிறைவேற்ற தவறினால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவான். அதற்காக வேண்டி அவன் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். பெருமக்களே, இரண்டாவது சொல்லப்பட்டது, இரண்டாவது ஈத்திகாஃப் சுன்னத்தானது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ரமலானுடைய கடைசி பத்திலே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி இருந்திருக்கின்றார்கள். சுன்னத்தான அமல் இரண்டாவது, முதலாவது வாஜிப், இரண்டாவது சுன்னத், மூன்றாவது நஃபில் என்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனை நாட்கள் நாம் விரும்புகின்றோமோ அத்தனை நாட்கள் ஈத்திகாஃப் இருந்து கொள்ளலாம், நன்மையை நாடி. நஃபில் உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய பிரியம் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவ்வளவே நீ அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈத்திகாஃபை பத்தி நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ஈத்திகாஃப் இருக்கின்றானோ ரமலானுடைய காலகட்டத்திலே சுன்னத்தான அந்த அமலை செய்கின்றானோ கடைசி இந்த 10 நாட்களிலே நன்மையை நாடி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி எவன் ஆவலோடு ஆசையோடு ஆர்வத்தோடு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு மனைவி மக்கள் சொந்த பந்தங்கள் எதற்கும் இசை கொடுக்காமல் காது கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அவன் தங்கி வழிபட்டு இருந்தான். பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 ஹஜ்ஜும் 2 உம்ராவும் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றார். அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸ்ஜிதி. உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய மனைவியோடு கூடாமல், உங்களுடைய பிள்ளைகளோடு நேரங்களை கழிக்காமல், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுக்காமல் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே கடைசி பத்திலே நன்மையை நாடி நீங்கள் ஈத்திகாஃப் இருந்தால் 2 ஹஜ்ஜும் 2 உம்ராவும் செய்த நன்மையை நாம் கொடுக்கின்றோம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்காது. நோய் நலன் விசாரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்காது. ஜனாசா தொழுகையிலே ஒரு மனிதன் கலந்து கொண்டால் ஒரு கிராத் அளவு நன்மை என்பதாக நாம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றோம். எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா ஜனாசா தொழுகையிலே அவர் தூக்கி சென்றதிலிருந்து தொழுகையிலிருந்து நல்லடக்கம் செய்கின்றவரை அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் நம்முடைய ஏட்டிலே பதிவு செய்கிறார். மலாய்க்கத்துமார்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே எத்தனை ஜனாசா தொழுகையிலே நாம் கலந்திருப்போம். ஜனாசா தொழுகை என்பது ஃபர்லு கிஃபாயா. ஒரு சிலர்கள் கலந்து கொண்டால் எல்லாரும் மேலும் அது என்ன செய்துவிடும், கூடிவிடும். இருந்தாலும் நன்மையை நாடி எல்லோரும் அந்த அமலை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நிறைய நன்மைகளை அல்லாஹு தஆலா அள்ளி கொடுக்கின்றான். ஆனால் ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நன்மை என்ன செய்வதில்லை, அந்த அமலிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். இருந்தாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஈத்திகாஃபில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்ட நன்மையை, நோய் நலன் விசாரிக்கக்கூடிய நன்மையை இவர்களுடைய ஏட்டிலே இவர்களுடைய பட்டோலையிலே பதிவு செய்யப்படும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். என்றால் பெருமக்களே, எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான அமலை இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் செய்வதற்கு தயங்கிக் கொண்டே இருக்கின்றோம் என்பதை நாம் இந்த ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்மளால் முடிந்த நேரங்களை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது, வெளியூருக்கு பிரயாணம் சென்று செலவழிப்பது இரண்டாவது விஷயம், இரண்டாவது பட்சம். நம்முடைய சொத்து பத்துக்களை நம்முடைய மனைவி மக்களை விட்டுவிட்டு வெளியூருக்கு செல்கிறோம், அது மிகப்பெரிய ஒரு தியாகம். சகாபாக்களுடைய அந்த ஒரு ஆவல், சகாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்களோ அந்த அளவுக்கு சில மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வெளியூருக்கு இல்லாமல் உள்ளூரிலேயே கிடைக்கக்கூடிய நேரங்களை நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தோம் என்றால் மென்மேலும் நம்முடைய ஈமான் பலமுள்ள ஈமான் ஆகுவதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. பெருமக்களே, அதற்கு அடுத்த கட்டமாக இந்த ரமலானுடைய கடைசி தருணத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், இத்தனை நாட்களாக நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தராவி தொழுகைகள், நம்முடைய நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாதாரண அந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்ற தர்மத்தை, ஜகாத் அல்லாத இந்த தர்மத்தை வழங்குவது நம்முடைய அவசியமாக இருக்கின்றது.
வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். எதற்காக வேண்டி? நம்முடைய அந்த நோம்புடைய காலகட்டங்களிலே நம்மை தெரியாமலே நம்மை அறியாமலே ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்காமல் இருந்து விட்டானோ அவனுடைய நோன்புகள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே என்ன செய்யும்? அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும். எப்பொழுது நீங்கள் அந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்ற அந்த தர்மத்தை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யும்? உங்களுடைய நோன்புக்கு அல்லாஹ் இறக்கைகளை கொடுத்து பறக்க செய்வான். அந்த பறவை அப்படியே பறந்து சுவனத்தினுடைய மாடா குழிகளிலே அமர்ந்து கொள்ளும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு தர்மம் சதக்கத்துல் ஃபித்ர் ஜமாத்துல் உலமா சபையின் எனவே அவர்களின் மூலமாக 90 ரூபாய் ஹனஃபி மதுகபின்படி 90 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஷாஃபி மதுகபுக்கு அவர்களுக்கு அரிசியும் கோதுமையும் ஒரு கணக்கிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது, போர்டிலே எழுதப்பட்டு இருக்கிறது. அதை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஹனஃபி மதுகபின் பிரகாரம் அவர்களுக்கு தொகைதான் கொடுக்க வேண்டும், பொருளாக கொடுக்க கூடாது. ஷாஃபி மதுகபின் பிரகாரம் பொருள்தான் கொடுக்க வேண்டும், தொகை கொடுக்க கூடாது என்பதாக நம்முடைய இமாமுகள் முடிவு செய்து என்ன செய்திருக்கின்றார்கள்? நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். இந்த அமலை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால், இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்ற அமலை ரமலானுடைய அந்த நோன்பு நிறைவு செய்யக்கூடிய அந்த தர்வாயிலை செய்வதுதான் மிக சால சிறந்ததாக இருக்கிறது. ரமலானுக்கு முன்னால் ஷாபானுடைய மாதத்திலே, ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் என்னுடைய நோன்பு உன்னிடத்தில் அங்கீகரிக்கப்பெற வேண்டும், ஆகையால் இப்பொழுதே சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறேன் என்று கொடுத்தால் அது சாதாரண தர்மமாக செல்லுமே தவிர சதக்கத்துல் ஃபித்ராக அது செல்லாது. ரமலானுடைய அந்த நோன்பு ஆரம்பித்து அந்த நோன்பு முடியக்கூடிய தருவாயிலே நாம் அந்த ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாகவே சுபுடைய ஃபஜ்ருடைய நேரத்திலே ஆரம்பமாகிவிடு. இந்த ரமலானுக்கு முன்னால் ஆரம்பமாகிவிட்டது, அதை நாம் கொடுத்து நிறைவு செய்து விட்டோம் என்றால் பெருமக்களே அது சால சிறந்தது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அந்த சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றாமல் ஈதுல் ஃபித்ருடைய மைதானத்திற்கு நீங்கள் வர வேண்டாம், தொழுகைக்கு வர வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரித்திருக்கின்றார். ஃபித்ர்னா என்ன? நம்முடைய நோன்பு, இஃப்தாரிலிருந்து வந்ததுதான் ஃபித்ர் என்று சொல்வார்கள். அந்த இஃப்தார், அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக 3 நேரம் சாப்பிட்டு மகிழ்ந்து புத்தாடைகளை உடுத்தி பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆனால் நம்மை விட மிக ஆக வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனையோ ஆண்கள் பெண்கள் கேட்பதற்கு வெக்கப்பட்டு கொண்டு பெருநாளை ஒழுங்காக கொண்டாட முடியாமல் பழைய சோறும் இன்னும் பழைய ஆடைகளையும் உடுத்தி பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். நாம் புத்தாடைகளை உடுத்தி புது உணவுகளை சமைத்து சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட எத்தனையோ ஏழை மக்கள் அவர்களுடைய ஏழையை துடைப்பதற்காக வேண்டிதான், அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நமக்கு அவசியமாக்கி இருக்கிறார். இது அவசியமாக எல்லோரும் தங்களுடைய வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் நோன்பு இருந்தாலும் நோன்பு நோற்காம இருந்தாலும் அவர்களை கணக்கு செய்து ஏழை பாலைகளுக்கு ஆக ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், நல்ல உணவு இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல தூக்கம் இருக்கு, அவர்களுக்கு கொடுக்க கூடாது. யாருக்கு ஜகாத் கொடுப்பது கடமையோ, ஜகாத் கொடுப்பது யாருக்கு கடமை? 8 நபர்கள் அல்லாஹ் சொல்றான். புக்கராய், மசாக்கி, கடனாளிகள், வழிபோக்கர்கள், மிகவும் ஏழைகள் என்பதாக 8 நபர்களை அல்லாஹ் சொல்கிறான். அந்த 8 நபர்களுக்கு தான் ஜகாத்தே நாம் அந்த சதக்கத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும் என்பதாக நமக்கு குர்ஆனின் மூலமாக அறிவுறுத்த செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, வரக்கூடிய ரமலானை நாம் நல்ல முறையிலே, சிறந்த முறையிலே ஏழைகளோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கலந்து உறவாடி கொண்டாட வேண்டும். அவர்களை ஒதுக்கி ஓரமாக தள்ளி வைத்து விடக்கூடாது. அவர்களும் நம்மை போல சந்தோஷமாக பெருநாளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. இதே அவசியமாக எல்லோரும் என்ன செய்யுங்கள்? இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்ற தர்மத்தை நிறைவேற்றி நல்ல முறையிலே, சிறந்த முறையிலே நம்முடைய நோன்பு
நம்முடைய தராவீஹ் தொழுகைகள், நம்முடைய போன்ற மற்ற எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு அதற்கு முழுமையான கூலி அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே சுவனத்திலே நம் அனைவர்களுக்கும் தந்தர் முடிவானாக. வாஹி தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.